Hi friends, welcome to BALAKAVI channel. இன்னைக்கு வந்து milk sweet பால்கோவா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து 1.5 லிட்டர் பால் தண்ணி ஊத்தாம திக்கா குக்கர்ல போட்டு நான் காய்ச்சி ரெடி பண்ணிட்டேன். அதை இந்த பேன்ல நான் எடுத்து ஊத்தி இருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் வந்து 1.5 லிட்டர் பாலும் இந்த 1 டம்ளர் அளவு சர்க்கரை, வாசனைக்கு ஏலக்காய். இது மட்டும் தான் தேவை, வேற எதுவும் தேவை கிடையாது. நான் பாலை வந்து குக்கர்ல விசில் விட்டு காய வச்சு இந்த பேன்ல நல்லா சுண்ட விடணுங்க. ஒரு 40 நிமிஷம் இந்த பால் வந்து சுண்டணும். நம்ம அப்பப்ப கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாலை வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 40 நிமிஷம் நல்லா சுண்டினதுக்கு அப்புறம் தான் நமக்கு இதுல தேவையே. லெமன் வந்து ஒரு அரை மூடி லெமன் மட்டும் எடுத்துக்கோங்க, அது தேவைப்படும். நம்ம பால் நல்லா திரண்டு வரும்போது இந்த ஓரத்துலலாம் பாலோட ஆடைகள் படியும். அதை வந்து இப்படி எடுத்து விட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் வச்சு கரண்டி வச்சு எடுத்து நடுவில் தள்ளி விட்டுக்குங்க. வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இது நல்லா 3/4 மணி நேரம் சுண்டதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். பாருங்க, பால் நல்லா திரண்டு வந்துருச்சு. ஆனால் நான் 40 நிமிஷம் தான் சொன்னேன். ஆனால் 1.25 மணி நேரம் ஆயிடுச்சுங்க இந்த பால் இதே மாதிரி நல்லா திக்காக திரண்டு வர்றதுக்கு. இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 மூடி லெமன், இந்த 1/2 மூடி லெமன் வந்து நம்ம இப்போ இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பால் கொஞ்சம் நல்லா திரிஞ்ச மாதிரி வரும். நம்ம அதை நல்லா கிளறிக்கலாம். 2 நிமிஷம் கிளறிட்டு இப்போ நம்ம இதோட சர்க்கரை சேர்க்க வேண்டியதான். பால் வந்து இந்த ஓரெல்லாம் நல்லா இந்த பால் ஏடை வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பால் ஏடையெல்லாம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிரும். 1.25 மணி நேரம் நான் இந்த பாலை காய்ச்சி எடுத்திருக்கேன். 1.5 லிட்டர். நல்லா தெரியாக தெரிஞ்ச மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பதத்தில் இந்த சர்க்கரையை போட போகிறோம், சேர்க்க போகிறோம். சர்க்கரை கொஞ்சம் போட்டோன்னே கொஞ்சம் தண்ணியை இலகிடும். நம்ம கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருந்தால் சரியாயிடும். பால்கோவா செய்யறது எளிமை தாங்க, ஆனால் அது எடுத்துக்கிற டைம் தாங்க ஜாஸ்தியாகும். ஆனால் நம்ம கையால் நம்ம செஞ்சு தரோம் சாப்பிட்றாங்கன்னும் போது அது மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம வாசனைக்கு வச்சுருந்த ஏலக்காயை சேர்த்துடலாம். நம்ம கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இதில் நெய் வேணும்னா விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், சேர்க்கலனாலும் பரவாயில்ல. நான் இன்னும் இது வரைக்கும் சேர்க்கலை. அது ஒரு ஸ்பூன் தான், நிறைய இல்லை நெய் சேர்க்கறதா இருந்தால். இது ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே இதை மாதிரி ஒரு பவுல் இல்லை பாக்ஸ் இல்லை ட்ரே இது மாதிரி ஒரு இதில் நெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெடி ஆனோடனே இதில் நம்ம கொட்டணும்.
இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நல்லா திரண்டு வருது பாருங்க. நமக்கு நல்ல பீஸ் மாதிரி கேக் மாதிரி வேணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் நேரம் கிண்டுனா இது அப்படியே கூட பிளேட்டில் நம்ம கொட்டிக்கலாம். கொட்டிக்கிட்டால் லூஸாக இலகுன மாதிரி பால்கோவா இருக்கும் இல்லையா கடையில், அது மாதிரி ஆகிடும். ஸ்வீட் மாதிரி மில்க் ஸ்வீட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் கெட்டியாக்கிட்டு நம்ம ஸ்வீட் மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தெரியுதா உங்களுக்கு, இது பாருங்கள் ஆறட்டும். ஒரு 6 hours, 4 to 6 hours ஆகுது. இது ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம பீஸ் போட முடியும். நான் ஆறுனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க 5 hours ஆயிடுச்சு இந்த பால்கோவா. இப்போ நம்ம இந்த பால்கோவா பீஸ் போடலாம். கொஞ்சம் பெருசாக இந்தாங்க சுவையான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை நீங்கள் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க. நன்றி.